என்ன பண்ற? ஐயா அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, எவ்வளவு நாள் தான் காஜா போடுறது, நானும் டைலர் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆயிட்டாலும் மாமா உனக்கு காஜாவே ஒழுங்கா அடிக்க தெரியாது. இதுக்கெல்லாம் வரும் ஆளப்பாரு, கைய காட்டு. ஏமா தெய்வானே, உன் வீட்டுக்காரரை ஜெயில் இருக்கிறப்ப விட்டு தர மாட்டேங்கிற. அவர் கொஞ்சம் நல்லவரா இருந்தாருன்னா கோயில் கட்டி கும்பிடுவாட்டு இருக்க. அது மட்டுமா, தங்கத்திலேயே ஒரு பெரிய தேரை செஞ்சு அதுல அப்படியே ரத யாத்திரையை கூட்டு போயிட மாட்டாங்க. தம்பி கணேசா, ஐயோ மன்னிச்சு மன்னிச்சு. பார் ஏண்டா ஒரே கை எத்தனை தடவை வலை எடுப்பேன்? வாங்க மாமா. ஆமா அபி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யாம வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்துருக்குமோ? ஏமா கோச்சுக்கிற? ஒரு மணி நேரமா கரண்ட் இல்லம்மா. அபி, உங்க அம்மா மிஷின்ல உட்கார்ந்து தைச்சா உனக்கு பிடிக்காதாமே, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. நான் அப்படியே வந்து கொஞ்சம் கூட மாட பேச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். அபி நம்ம பொண்ணுதான், எதுவும் சொல்லாதுன்னு சமாதானம் பண்ணிட்டு இருந்தம்மா. கணேசா, நீ ஈபிக்கு ஃபோன் பண்ணி எப்ப கரண்ட் வரும்னு கேளு. இல்ல பி, அம்மா ஃபோன் பண்ணாதான் ஒருத்தனும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. உன் ஃப்ரெண்ட் இருக்கானே உதவாக்கற, அதான் என் மகன், அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மாமா, அவனை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்காதீங்க மாமா. நீங்க வேணா பாருங்க, அவன் தான் உங்களை உட்கார வச்சு சோறு போடுவான். சரி கணேசா, நீயும் ரகு கூட போயிருக்க வேண்டியதானே? நானும். அக்கா கணேசன் வரேன் தான் சொன்னான், ரகு அண்ணன் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆமா அபி. அபிமா ஒரு 10 நிமிஷம் தான், லைன்ல ஏதாவது பிரிச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கம்மா, கரண்ட் வந்துடும். என்ன வண்டி நிறுத்து, சீக்கிரம் கொட்டு. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, கொட்டி விடுங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னக்கா பண்றாங்க? கடை முன்னாடி ஜல்லிய கூட்டிட்டு இருக்கீங்க. அண்ணா நிறுத்துங்கண்ணா. டேய் கட்டையில இறக்கி போடுங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் இறக்குங்கடா சீக்கிரம், ஜல்லி இறக்குப்பா வேகமா. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க கட்டையில வச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் கடையை மறைச்சு வைக்கிறீங்க. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் இறக்கு, வேலை நடக்கட்டும். ஏப்பா தம்பி, உள்ள என்னன்னு கேக்குது இல்ல, பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு ஜல்லி கொட்டிட்டு இருக்கிற. வண்டி எடுத்து அந்த பக்கம் போப்பா. இப்படி கொட்டினா டெய்லர் கடையில் இருக்கிற துணியெல்லாம் மண்ணாயிராது. அண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இப்படி கட்டையில அடக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜல்லி கொட்டுறீங்க? இது டெய்லர் கடைனா? ஏமா எந்த கடையா இருந்தா எங்களுக்கு என்னம்மா, இந்த இடத்துல தான் ஜல்லியை கொட்டி கட்டையை இறக்கி போட சொன்னாங்க, அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்னது, இங்கதான் இறக்கி வைக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? இங்க பாருங்க, மரியாதை எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. தம்பி, நிர்வாகத்துல இருந்து என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சும்மா எங்ககிட்ட கத்தாத. இங்க மேம்பாலம் கட்ட போறாங்கப்பா. என்னது மேம்பாலமா? இது மேம்பாலம் கட்டுற வழியா? 2 வீலரு ஆட்டோ தொட்டு இங்க எதுவும் போகாது. இந்த ரோட்டுக்கு மேம்பாலமா? இங்க பாரு, ரோடு போட்டாலே 1 வருஷம் ஆகும், மேம்பாலம்னா 10-15 வருஷம் ஆகும். அப்பா, இவங்க எதை வேணாலும் கட்டிட்டு போகட்டும்பா, ஆனா நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கடையை மறைச்சு ஏன் இப்படி கொட்டுறாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். தம்பி, அந்த பக்கம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்டோட வேலை நடக்க போகுது. நாளை காலையில இந்த ரோட்டை தோண்ட போறாங்க. இந்த பக்கம் பாதாள சாக்கடை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, அதுக்கு குழி தோண்ட போறாங்க. அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் இறக்கி போடுவோம்? இங்க பாருங்க, இன்னும் எந்த பக்கமும் எதுவும் தோண்டல, ஏன் வெட்டியா கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா அள்ளிட்டு போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான்.